வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்பாளி மரத்தில் ஆண் மரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெண் மரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆண் பெண் ரெண்டுமே ஒரு மரத்தில் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா மகரந்த சேர்க்கை, ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண் பூ பொறுத்த வரைக்கும் இது நல்லா கொத்தாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரியே இருக்கும். இதாங்க அந்த ஃபீமேல் ஃப்ளாரு. இந்த ஃபீமேல் ஃப்ளவர் எங்கே வளருதுன்னா, ஒரு ஸ்டெம்புக்கும் ஒரு பிரான்ச்சுக்கு இடைப்பட்ட அந்த கேப்பில் தான் அந்த ஃபீமேல் ஃப்ளார் வளருங்க. இந்த ஃபீமேல் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிக்கும் ஒரு ஷேப் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெரைட்டிக்கு இந்த மாதிரி ஷேப் இருக்குங்க. பொதுவாக ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் அந்த ஷேப் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க அந்த ஃபீமேல் ஃப்ளார். இது பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூரான ஃப்ளாரு. எப்படி பார்த்திங்கன்னா வட்ட வெளியில் ஒரு ரவுண்டாக இருக்குங்க. அதாவது இப்போ ரெண்டு டைப் பார்த்தாச்சு. இது மூணாவது டைப்பு. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் ஒரே இது இருக்கும். இது பேர் பார்த்திங்கன்னா எர்மா ப்ராடக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த டியூப்லர் ஸ்ட்ரக்சரை கட் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த இதழ் ஓரத்தில் தான் அந்த மேல் பார்ட் அட்டாச் ஆகிடும். இந்த டியூப்லர் ஸ்ட்ரக்சர் மேலே அந்த ஒயிட் கலருக்கு கீழே அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃபீமேல் பார்ட்டு. உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஹெர்மா ப்ராடக்டை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் 2 பிளான்ட், அதாவது பப்பாயா பிளான்ட் 2 வச்சுருக்கேன். ஒரு பிளான்ட்டில் ஃபுல்லாக மேலாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேல் எப்படி கொத்தாக இருக்குது. ஒரு ஒயிட் கலரில் ஒரு பூவாட்டம் நல்லா வந்திருக்கு. இது மேல் பிளான்ட்டு. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இதுதாங்க அந்த ஃபீமேல் பிளான்ட்டு. ஆல்ரெடி நான் மேல் பிளான்ட் பக்கத்துலேயே இருக்குது. இது ஃபீமேல் பிளான்ட்டு. மொத்தம் 2 பிளான்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பிளான்ட் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் பாலினேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபீமேல் பிளான்ட், அதாவது மெச்சூரான பிளான்ட். நம்மள்கிட்ட மெச்சூர் ஆகாமல் இப்போ தான் வளர்கிற ஸ்டேஜ். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பிளான்ட்லேருந்து அந்த மேல் ஃப்ளார் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 ஃப்ளார் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார். இந்த ஃபீமேல் ஃப்ளாரை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளாரை எடுத்துக்கிறோம். இந்த மேல் ஃப்ளாரில் உள்ள சைடில் உள்ள அந்த பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு எல்லோ கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் என்னென்ன ஸ்டாமனு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அந்த ஃபீமேல் ஃப்ளாரை உள்ள அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு குண்டாக முழுக்குன்னு இருக்கும். அது பேர் பார்த்தீங்கன்னா ஓவரி. இந்த ஓவரியை நம்ம டேமேஜே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்கிட்ட மெச்சூர் ஆகாமல் இம்மெச்சூர் ஆன ஃப்ளார்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி செய்கிறது அந்த முறை எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ஃப்ளாரை எடுத்துக்கலாம். அந்த ஃபீமேல் ஃப்ளாரில் உள்ள இந்த இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலரில் அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் ஸ்டாமனு. இந்த ஸ்டாமனை கொண்டு போயிட்டு ஃபீமேல் பிளான்ட் இருக்குல்ல, அந்த ஃபீமேல் பிளான்ட்டில் ஓவரி மேலே அப்ளை பண்ணணும். இந்த ஓவரி பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூர் ஆச்சுன்னா அந்த கவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அது பீல் ஆரம்பிச்சிடும். அதாவது உறிஞ்சோன்னே அதுக்கு மேலே ஒரு நாப் மாதிரி வரும். அதில் நீங்கள் லைட்டாக ஒரு டச் பண்ணால் போதும். டச் பண்ணிங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 நாளில் உங்களுக்கு காயெலாம் வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேலோட கவர் ரிமூவ் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.